புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அ நிகழ்ச்சி. இது நலம் அறிவோம். இன்னைக்கு நலம் அறிவோம்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு புது மாதிரியான டாபிக்கும் கூட. ஸோ இந்த டாபிக் மூலமா நம்மளுக்கு சொல்ல போற அறிவுரைகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ அதுக்கு டுடே வி ஹேவ் SRM Global Hospitals இருந்து டாக்டர் ஹரி பிரசாத் வித் அஸ். எமர்ஜென்சி மற்றும் கிரிட்டிக்கல் கேர் பிரிவுல இருந்து நம்மளுக்கு வருகை தந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷோவுக்கு இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யா, நான் ஏற்கனவே நேயர்களுக்கு சொல்லிட்டேன், ரொம்ப புது மாதிரியான டாபிக்காக அது இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் இப்போ தான் எமர்ஜென்சி கேர் அண்ட் கிரிட்டிக்கல் கேருக்கான ஒரு அவேர்னஸே, ஒரு விழிப்புணர்வே வந்து மக்கள் மத்தியில் கொஞ்சம் பெருகிக்கிட்டே வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிரிவை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டாக்டர் எமர்ஜென்சி கேரில் இருக்காங்கன்னா அவங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? வாட் வில் தே ஆக்சுவலி டூ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே வருது. ஸோ கேன் யூ ப்ரீஃப் அபவுட் தட்? எஸ்மா, டெஃபினெட்லி. First, emergency care generally starts before coming to the ER itself. நமக்கு வந்து ERக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து எமர்ஜென்சி கேர் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, ஆம்புலன்ஸ் people call us, they tell the situation of the people, how they are, அவங்களோட கண்டிஷன் ஃபஸ்ட் பேசிக் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கால் பண்ணும்போதே we will start the treatment. ஸோ பேசிக்காக அவங்க ஆம்புலன்ஸ்லேருந்து ERக்கு ரிசீவ் ஆகிறதுக்குள்ளேயே we say some treatment so that the patient will be at least life threatening situations வந்து immediately address பண்ணிக்கிட்டு if possible, and ERக்கு வந்த உடனே rapid assessment பண்ணி our target is to save the life. So whatever the life threatening situation the patient is on, நம்ம வந்து patient எப்படியாச்சு ஒரு team effort, this is called a rapid response team we have. So on the rapid response teamல வந்து parallelly many doctors will be working. இவங்களை வச்சுக்கிட்டு we need to bring the patient out of this life threatening situation. So what means can be done? Any possible ways we are going to bring the patient alive. அன்றது வந்து this is what the emergency means. ஓகே. ஸோ பேசிக்கலி மருத்துவர்கள்னாலே ஒரு பரபரப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது அந்த உயிரை வந்து காப்பாற்றணும், எப்படியாவது ஒரு பேஷண்ட்டோடைய அந்த உடல் நிலையை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பரபரப்பு எல்லா மருத்துவர்கள்கிட்டையும் இருக்கும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டே டு டே உங்களுடைய ஒர்க் லைஃபே வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு டாக்டராக நீங்கள் எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆவீங்க? ஏன்னா எவ்ரி திங் கம்ஸ்னா ஹரிபரி உங்ககிட்ட இல்லையா? ஸோ ஹவு டு யூ ப்ரிப்பேர் மென்டலி? We used to face almost like hundreds of emergencies per day. ஒரு நாள் இல்லையா? Yes, ஒரு நாள்லே. So இந்த மாதிரி emergency situationsல we have a protocolized approach. So we triage the patient. ஒரு patient வந்து ரெட் பேஷண்ட் யாரு, green patient யாரு, yellow patient யாருன்றது வந்து நம்ம triage பண்ணுவோம் வந்த உடனே. அப்படின்னா ஸோ லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன்ஸ் இமீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டியது சுச்சுவேஷன்ஸ் வந்து ரெட். ஓகே. ஸோ yellow and green are walk-in patients. So yellow zone less prioritized one. Okay. So red patientsக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி காப்பாற்றுறது அன்றது ப்ரோட்டோகாலைஸ்ட் அப்ரோச் இருக்கிறதுனால we bring those patients, we do the treatment immediately. So yellow patients we give the second importance. Okay. So those are also important. ஸோ அப்படி தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுனால we can tackle as many as emergencies as possible. ஓகே. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறீங்க. ரெட் பேஷண்ட்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, உடனடியாக உங்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது. எல்லோ இன் த சென்ஸ் கவனிக்கலாம், பட் ஆஃப்டர் த ரெட் பேஷண்ட். அண்ட் கிரீன் வந்து தே ஆர் ஓகே, ஒரு மைல்டான ஒரு கன்சல்டேஷன் இருந்தால். This happens at the doorstep. Okay. So doorstep of the hospital we triage the patients so that what patient we need to give importance. மருத்துவமனைக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே, yes, ER க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே entrance of the hospital doorstep of the hospital itself we triage the patients. Okay. அவங்க என்ன பேஷண்ட், ரெட் பேஷண்டா எல்லோவா green? Even in ambulance we call them, we ask them, we have a video call with the ambulance. So we see the patient, how the patient is, and பார்த்துக்கிட்டு so red patient இருந்தா டைரக்டா ரெட் ஜோனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றது. So based on that we will go ahead. Okay. Great news actually. And also கோல்டன் ஹார்னு நாங்கள் ஒரு டேர்ம் கேள்விப்படுறோம் இந்த எமர்ஜென்சி பிரிவில். கோல்டன் ஹார்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கோல்டன் ஹாருக்குள்ளே நம்ம ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோல்டன் ஹார்னா என்னது சார்? நம்ம நிறைய படங்கள் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக கோல்டன் ஹார். நம்ம நிறைய படங்களோ பார்த்துருப்பீங்க. they will say that நீங்கள் கரெக்டான அந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டான டைம் வந்ததுனால தான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது சொல்லுவான். ஸோ திஸ் இஸ் வாட் மீன் பை கோல்டன் ஹார். ஸோ
every disease will have its own time limitations. So அந்த டைம் லிமிட்க்கு உள்ளே வந்தால் நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்துக்கிட்டு அவங்களோட லாங் டேர்ம் மீன்ஸ் லைக் காப்பாற்றுறது மட்டும் கிடையாது, லாங் டேர்மில் அவங்களோட டிசபிலிட்டி கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைம் பீரியடுக்கு உள்ளே பண்ணால் த பேஷண்ட் அவுட்கம் வில் பி பெட்டர் and சொல்கிறதுக்காக தான் இந்த கோல்டன் ஹவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ we have golden hour in case of stroke, cardiac means like a heart attack, trauma patients or sepsis patients. So in the first 1 hour what we do அன்றது தான் இந்த கோல்டன் ஹவர். ஓகே. ஸோ இப்போது எமர்ஜென்சி பிரிவு, அவசர கால பிரிவு அப்படின்றத நம்ம எடுத்துக்கும் போது யூ டீல் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவங்க அவசரமாக ஒரு மருத்துவமனையை நாடி வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ உதவி செய்கிறீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப எதர்ச்சியாக வந்துடும். தே டோன்ட் நோ அபவுட் இட். இப்போ தான் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எதர்ச்சியாக வரும்போது அப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எமர்ஜென்சி பிரிவுக்கு வரதாங்க நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு சீக்கிரமாக அவங்க வரணும், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா கம் குவிக்லி as soon as possible அப்படின்னு நீங்கள் ஒரு அறிவுரை கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்னா மீனிங் என்னன்னா blood supply to the brain வந்து ஒரு halt, whether it is because of a clot or because of a bleed, whatever the means, போகிறது ரத்தம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா it is called stroke. It is nothing but in a layman term what can we say na, ஒரு ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டுக்கு போகிறது ரத்த குழாய்க்குள்ள அடைப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட்டுக்கு போகிறது ரத்த குழாய் அடைப்பு இருந்தால் அந்த சப்ளை போகிறது எந்த இடத்துக்கு போகுமோ அது வந்து இட் வில் பி கோயிங் இன் டு எ டெட் ஸ்டேட் சூன். ஸோ அதே மாதிரி மூளைக்கு போகிறது ரத்த குழாய் பிளாக் இருந்தால் திஸ் இஸ் வாட் ஸ்ட்ரோக் கால்ட். ஸோ நம்ம வீட்டில் ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தெர் இஸ் அ நிமோனிக் கால்ட் ஃபாஸ்ட், FAST. ஸோ ஃபாஸ்ட்னா F means facial drooping. ஒரு பக்கம் ஃபேஸ் வந்து ட்ரூப்பிங், ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லெஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபேஸ். ஆர்ம் ட்ரிஃப்ட்னா தெர் இஸ் அ வீக்னஸ் இன் த ஆர்ம்ஸ். ஒரு பக்கம் ஆஃப் தி பாடி, லைக் ரைட் சைட் ஆஃப் தி பாடி, ரைட் அப்பர் லிம், ரைட் லோவர் லிம் வீக்னஸ் வருது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர்ம் ட்ரிஃப்ட்னா யூ ஆஸ்க் த பேஷண்ட் டு லிஃப்ட் போத் த ஹேண்ட்ஸ். The hand may not be kept at this point, it will be falling down, or the patient may be drifting like this. So such a kind of symptom அப்படி எதனா இருந்தால், ஆர்ம் ட்ரிஃப்ட் எதனா இருந்தால். அண்ட் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், நார்மலாக பேசுகிறது கிளாரிட்டியோட அந்த ஒளரி பேசுகிறது. ஸோ அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் FAS. ஸோ இந்த மாதிரி இருந்த சிம்டம்ஸை இட்ஸ் அ டைம் டு ரீச் த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ரிகக்னைஸ் த ஸ்ட்ரோக் in the home, and you need to go to the nearest hospital which can tackle the stroke. ஓகே. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான சைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அது ஸ்ட்ரோக்கான அறிகுறி. அதனால டிலே பண்ணாமல் as soon as possible நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கிரேட். ஸோ இப்போது ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த கோல்டன் ஹார்? இந்த சைன்ஸ்லாம் வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா we can easily solve this அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ். ஸ்ட்ரோக்ன்றது வந்து யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி மினிட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து 20 lakh நியூரான்ஸ் லாஸ் இருக்கும். 20 lakh நியூரான்ஸ் பர் மினிட். ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் பீன் டிலேட், ஸோ தெர் இஸ் அ குவைட் லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் தட் ஆர் லாஸ்ட். ஸோ நமக்கு இந்த கோல்டன் ஹவர்ன்றது வந்து நார்மலி ஸ்ட்ரோக் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 3 to 4.5 hours இதுக்கு உள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரிக்கவரி அண்ட் லாங் டேர்ம் டிசபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிறது அன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனால் அந்த டைம்லேருந்து வித்தின் 60 minutes we diagnose the patient by signs and symptoms as well as radiological investigations like CT scan or MRI, and we treat the patient by giving medications to see if it is there are two things you need to know. Stroke வந்து whether it can be a clot or it can be a bleed. So generally 80% of the times it will be a clot. Okay. So on the clot lo vanda patient we can give drugs to blast that clot. So அந்த மாதிரி சிகிச்சை அது வந்து 3 to 4 hours உள்ளே வந்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கொடுத்தா டிசபிலிட்டி வந்து சீக்கிரமாக முன்னேற்றக்கு வரும். ஸோ தட் இஸ் அ ரீசன் வை த கோல்டன் பீரியட், த கோல்டன் hour in the stroke is being used.
Many in the world, many hospitals used to follow this. We are targeting, our hospital is targeting almost like 30 to 40 minutes within which the patient can be thrombolized. Wow, okay. யங் பீப்புளுக்கு கூட இந்த ஸ்ட்ரோக்லாம் வருது, ஏன்னா டே டு டே நிறைய கேசஸ் பார்ப்பீங்க. Definitely. யங் பீப்புள் வராங்களா? Yes, வராங்க. Young people, we have recently seen a young pregnant woman of 22 years who has sudden onset of weakness. Suddenly அவங்க 5:30 in the evening வீட்டில் உட்காரும்போது வந்து there is a limb weakness. She reached the hospital within 30 minutes. And we have diagnosed அவங்க வந்து அந்த signs and symptoms வச்சுக்கிட்டு பிபி டார்கெட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு within half an hour we have given the drug, and on the day 5 she walked home. So early diagnosis and a prompt treatment, you will be more surprised, even in pediatric age group strokes can happen. குழந்தைங்களுக்கு 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு. Yes, it can happen. So it is prompt investigations, prompt recognition. நம்ம வந்து கரெக்டாக எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சாதான் we can get a proper treatment. Definitely. So stroke, one of the most important type of patients வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி பிரிவில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ அதில் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும், கூட இருந்து பார்க்குறவங்க சீக்கிரமாக வந்து அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் ஸ்ட்ரோக்குக்கு என்ன மாதிரியான சர்ஜரிஸ் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஒன்ஸ் அவங்க எமர்ஜென்சி கேரில் அட்மிட் ஆனோன்னு நீங்கள் பண்ணுவீங்க? எஸ் மேம். So we have already discussed நம்ம strokes வந்து 2 types இருக்கும் நம்ம we have discussed. One is clot இருக்கிறது, இன்னொரு ஒன்று bleed வருது. ஸோ கிளாட்டுக்கு வந்து எமர்ஜென்சியாக நம்ம த்ரோம்பலைசிஸ், அந்த கிளாட்னி பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மெடிக்கேஷன் கொடுக்குறோன்றமோ நம்ம பேசிட்டோம். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் அ ப்ளீட். ஸோ ப்ளீட் வந்து இட் இஸ் ஆக்குபைங் சம் ஸ்பேஸ். மூளையில் வந்து ஸ்கல் இஸ் அ போன். ஸோ போனுக்கு உள்ளே இருக்கிறது content will be almost like a small quantity. So இதுக்கு உள்ளே வந்து ஒரு bleed வருதுன்னா it is occupying some more space. ஸோ இதனால மூளைக்கு உள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த அதிகமாகிறதுனால we need to release this pressure, because இந்த ப்ரெஷர் அதிகமாக உள்ளுக்கு உள்ளேயே ப்ரெஷர் அதிகமாகும். and it causes respiratory center, cardiac centerக்கு மேலே வந்து ப்ரெஷர் வந்தால் it can cause sudden respiratory arrest, sudden cardiac arrest, the patient can die. ஸோ அந்த டெத் வந்து காப்பாற்றுறதுக்கு we need to release the pressure by doing some surgeries called craniotomy. பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெஷர்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு we have surgeries. And also sometimes in the stroke clot வந்து it can extend up to the neck. ஸோ இந்த நெக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து we may need to do mechanical thrombectomy, a procedure done by interventional radiology. ஸோ இந்த mechanical thrombectomy means ஒரு just like a ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு கேத் லேபுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஆர்ட்ரி மூலியமாக we pass a guide wire, அந்த கிளாட்னு வந்து வெளியே கொண்டு வருவோம். ஸோ அதே மாதிரி மேஜர் பிளட் வெசல் பிரச்சனை இருந்தால் ஈவன் ஆஃப்டர் த்ரோம்பலைசிஸ் அந்த மெடிக்கேஷன் கொடுத்த பின்னாடியும் பிளட் கிளாட் எதனா இருந்தால் அந்த கிளாட்னு வெளியே கொண்டு வரதுக்கு பண்ணுறது ப்ரொசீஜர் மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி. ஸோ சர்ஜரிஸ் ஆர் தேர் அலாங் வித் த்ரோம்பெக்டமி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் டு பிளாஸ்ட் த கிளாட். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு என்வாயர்மெண்ட்டில் இருக்கும் போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சடனாக ஸ்ட்ரோக் வந்து பாதிப்பு வருது அப்படின்னா கூட இருக்கிறவங்க உடனடியாக அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை எப்படி அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரணும்? வாட் ஆர் தட் ப்ரொசீஜர்ஸ்? So the stroke can be all of a sudden. Within this minute the patient is fine, the next minute the patient will have the signs and symptoms. So ஒரு கை ஒரு கால் வீக்னஸ் இருந்தால் he cannot walk, he may be falling down. So fall ஆகும்போது வந்து he can have injuries also, head injury இருக்கலாம். Any other when driving பண்ணும்போது வந்து he can have some fractures, injuries, all these things. So இந்த fracture, இந்த injuries, other injuries also நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த மாதிரி கீழே விழுந்து வரத பேஷண்ட்டுக்கு வந்து we need to see whether வாமிட்டிங் எதனா வருதான்றதை பார்த்துக்கணும். வாமிட்டிங் எதனா வந்தால் பேஷண்ட் வந்து ஒரு சைடுக்கு வச்சுக்கிட்டு ஸோ தட் த பேஷண்ட் வாமிட்ஸ் அவுட். ஓகே. என்ன நடக்கும்னா ஸ்ட்ரோக்கில் த மசில்ஸ் விச் ஆர் சப்ளைங் த நெக் மசில் சப்ளை பண்ணுறது இடத்துல வந்து they will be lacking, மீன்ஸ் அந்த மசில் டோன் இருக்காது. ஸோ அதனால வந்து எச் எல்லாமே இட் கேன் கோ இன் டு த லங்ஸ். ஸோ அந்த பொறை ஏறுறதுனால பேஷண்ட் கேன் ஹாவ் குவைட் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இது எல்லாமே வரும்.
ஸோ இது ஆகாமல் இருக்கிறதுக்கு பேஷண்ட் வந்து ஒரு 30 degrees ஹெட் அண்ட் எலிவேஷனில் வச்சுக்கிட்டு வாமிட்டிங் வந்தால் ஒரு பக்கம் வச்சு வாமிட்டை வெளியே வர மாதிரி பார்த்துக்கிட்டு patient வந்து as soon as possible you need to reach the hospital where the center is capable of dealing with stroke. ஏன்னா stroke டீல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் சிடி ஸ்கேன் மினிமம் வேணும். அண்ட் எம்ஆர்ஐ இருக்கிறத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அண்ட் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ ரீச் எ ஹாஸ்பிட்டல் வேர் சிடி ஸ்கேன் இஸ் நாட் தேர், யூ அகெயின் கோ டு த ஹாஸ்பிட்டல் வேர் சிடி ஸ்கேன் இஸ் அவைலபிள். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரோக் டேக்கிள் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ். ஸோ மூவிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ஸில் வந்து எமர்ஜென்சி வார்டில் வந்து அட்மிட் ஆவாங்க. ஸோ அப்போது ஒரு கேள்வி வருது, ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே வந்து ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்களாக தான் இருக்குது பார்க்கும்போது. பட் ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள்னு டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹார்ட் அட்டாக்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன? எஸ், ஹார்ட் அட்டாக் மீன்ஸ் பிளட் சப்ளை ஆஃப் தி ஹார்ட்டில் வருது பிரச்சனை. ஸோ ஹார்ட்டுக்கு போகிறது ரத்த குழாய், இப்போ இந்த ரத்த குழாய் எதனா இருந்தால், இந்த ரத்த குழாய்க்கு உள்ள அடுப்பு எதனா இருந்தால் ஹார்ட்டுக்கு போகிறது ரத்த குழாய், தட் இஸ் கால்ட் ஹார்ட் அட்டாக். இந்த வேர் த மசில் கிரைஸ். ஸோ அந்த பிளட் சப்ளை கம்மி ஆகிறதுனால அந்த மசிலில் கொடுக்கறது அழுவுறது. ஸோ தட் இஸ் வால்ட் ஹார்ட் அட்டாக் மீன்ஸ். பட் கார்டியாக் அரெஸ்ட் கேன் ஹேப்பன் இன் குவைட் லாட் ஆஃப் கேசஸ். கார்டியாக் அரெஸ்ட்ன்றது மீன்ஸ் ஹார்ட் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகிறது. So this can happen in any case, even in a heart attack. It can happen during a trauma. It can happen all of a sudden. So many reasons, hyperkalemia-nala அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட். ஆல்ரைட் சார், தொடர்ந்து நிறைய விஷயம். கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து we need to recognize the cardiac arrest early. We need to do at least bystander CPR. There is one thing called bystander CPR. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகுறாங்கன்னா we need to check for the pulse. செக் பண்ணிக்கிட்டு if there is no pulse, before checking the pulse you have to be safe. ஒரு பேஷண்ட் கீழே if he is falling down, you need to take him to the safer area first, followed by you need to call for help if the patient is not responding, then check for the pulse, and if the pulse and respiration are both are not there, you need to start a CPR. CPR என்றது மீனிங் என்னதுன்னா நஞ்சுக்கு நம்ம மசாஜ் கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ நம்ம நஞ்சுக்கு மசாஜ் கொடுக்கும்போது வந்து there are quite few things we will speak later on, பட் அந்த நஞ்சுக்கு மசாஜ் கொடுத்துக்கிட்டே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் சுச்சுவேஷனில் இது பண்ணிக்கிட்டு தான் வரணும். பட் in MI patient will have quite other signs and symptoms we'll discuss. எஸ், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து பிச்சை முத்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களுடைய வயசு? 45 மேடம். ஓகே, டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசிடலாம். சரிங்க மேடம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார் எனக்கு. ஓகேங்க. நைட் சாப்பிட்டு தூங்கினேன் சார், காலையில் எந்திரிக்கல. நான் கோயம்புத்தூரில் இஎஸ்ஐயில் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் சார். சூப்பர். இப்போ லெஃப்ட் சைடு கை வர மாட்டேங்குது சார், கொஞ்சம் லைட்டாக தூக்க முடியல சார். தூக்க முடியல, ஓகே. சார், இது நரம்பு டாக்டர்கிட்ட பார்க்கலாங்களா? நரம்பு டாக்டர் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா, ஸ்ட்ரோக் ஒரு வாட்டி வந்தால் இருக்கிறது பிரெயின் டேமேஜ் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இட் கேன் பி ஃப்ரம் 6 months, 6 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்கு உள்ளே எடுக்கலாம். ஸோ இந்த 6 months டைமில் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி இது எல்லாமே பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அந்த வீக்னஸ்ன்றது பொறுத்து தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஒருத்தருக்கு வித்தியாசமாக இருக்கும் இது. ஏன்னா எவ்ரி பர்சனுக்கு வந்து ஒரே மாதிரி ரிகவரி இருக்காது. ஸோ போக போக நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்ஜுரி எப்படி இருந்ததுன்னு பொறுத்து தான் ரிசல்ட்டே இருக்கும். ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. கார்டியாக் அரெஸ்ட்டும் ஹார்ட் அட்டாக்கும் வேற விஷயங்கள் அப்படின்றத இவ்வளோ நேரம் வந்து விளக்கம் சொன்னீங்க. இப்போது ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு பேஷண்ட்டுக்கு வருதுன்னா வாட் ஆர் த வார்னிங் சைன்ஸ்? இந்த மாதிரியான சைன்ஸ்லாம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சொல்ல போகிறது என்ன?
நம்ம எமர்ஜென்சியில் வந்து நிறைய பீப்புள் வில் பி கம்மிங். எப்படி வருவாங்கன்னா, எனக்கு வந்து இங்கே இடத்துல வலி இருக்குன்னு வருவாங்க. செஸ்ட்டில் இங்கே இடத்துல வலி இருக்குது, இது வந்து நான் ஹார்ட் அட்டாக்காக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும்னு வருவாங்க. பட் தெர் ஆர் ஸ்பெசிஃபிக் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். நம்ம ஹார்ட் அட்டாக்னால் இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக். அண்ட் இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருந்தால் உடனே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதுக்கான சிம்டம்ஸ் என்னதுன்னா, ஹார்ட் அட்டாக்கில் வந்து நஞ்சு பாரமாக இருக்கும், வலி இருக்காது. இட்ஸ் கம்ப்ரெசிவ் கைண்ட் ஆஃப் செஸ்ட் பெயின், ஒரு அழுத்தம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக் பெயின் இங்கே வரைக்கும் இருக்கலாம், நெக் வரைக்கும் வலி வரலாம். ஒரு கையில் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வலி இருக்கலாம். அண்ட் படப்படப்பாக இருக்கலாம். படப்படப்பானா அவங்களோட ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கே தெரிகிறது. ஸோ வென் யூ ரன் ஃபாஸ்ட்டாக ஒரு 150 மீன்ஸ் லைக் ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து வேகமாக இஃப் யூ ரன் ஓடி போனால் நீங்களோட ஹார்ட் பீட் வந்து நீங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டில் ஆல்சோ தட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் பீட் யூ ஆர் ஏபிள் டு லிசன். அப்படி இருந்தால் அது படப்படப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்வெட்டிங், வேத்துக்கிறது. இதோட பேஷண்ட் கேன் ஹாவ் நாசியா, வாமிட்டிங், கொமட்டல் வாமிட்டிங் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ பேஷண்ட் வந்து நைட்டு தூங்கும்போது சடனாக எந்திரிக்கிறது, மூச்சை எனக்கு எடுக்க முடியலன்னு சொல்லி சடனாக எந்திரிக்கிறது. அண்ட் ஆல்சோ முன்னாடி போகிறது வாக்கிங் டிஸ்டன்ஸை, ஒரு ரன்னிங் போகிறாங்க டெய்லி, அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ரன்னிங் அது குறையிறது. நான் படி ஏறும்போது வந்து மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறது. இது எல்லாமே நமக்கு எர்லியாக நம்ம பார்த்துக்கிட்டு we need to reach the hospital early if these signs and symptoms are there. ஓகே. அப்புறம் இன்னொரு சைன் கூட சொல்கிறாங்க டாக்டர், லைக் செஸ்ட் பெயின்னா செஸ்ட்டில் தானே வலிக்கணும், பட் இது வந்து சம்மந்தமே இல்லாமல் முதுகுலலாம் வலிக்குது, பேக் பெயின் மாதிரி முதுகில் வந்து வலி ஏற்படுது. அப்போ வந்து இது கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்து மக்கள் தள்ளப்படுறாங்க. ஆனால் அதுலேயும் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது வந்து உண்மையா? திஸ் ஸ்பெசிஃபிக் இந்த சிம்டம் இருக்கணும்ன்றது வந்து அவசியம் கிடையாதுமா. ஸோ தேர் கேன் பி எ சைலண்ட் எம்ஐ ஆல்சோ. ஓகே. ஏன்னா டயபெட்டிஸில் வந்து நியூரலாஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும்போது, nerve damage இருக்கும்போது there will be no signs and symptoms at all. Even the back radiation to the back side வருதுனா வலி, it can be of multiple reasons, but one of them we have to consider differential வந்து heart attack வச்சுக்கணும். Okay. It can be because of pancreatitis, it can be because of ஒரு பெரிய blood vessel எதனா பிரச்சனை இருந்தால், that's called aortic dissection. ஸோ அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து பேக் சைட் ரேடியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திஸ் கேன் பி அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆல்சோ. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான எமர்ஜென்சி சர்ஜரிஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் உடனடியாக கொடுக்குறீங்க சார்? ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு பேஷண்ட் வராங்கன்னா we tick the clock from the entrance door step வந்து we will calculate the time. ஸோ வந்த உடனே we will take within 10 minutes we'll take the ECC எடுத்துக்கிட்டு if it is அந்த ECC is showing MI means like myocardial infarction or heart attack காட்டுதுன்னா இமீடியட்டாக வந்து we will give alert பண்ணி we will take the troponin levels as well as we alert the cath lab to shift the patient. So MI அன்றது வந்து its time is muscle. ஸோ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுதோ அவ்வளோ கார்டியாக் மசில் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த மசில்னை காப்பாற்ற முடியும்ன்றது தான் நம்மளோட டார்கெட். Every hospital, cath lab capable hospitals ku vandu there will be a target of universally it is followed 90 minutes andradhu vandu target normally. So 90 minutes hospital enter ஆனதுல இருந்து 90 minutes ku உள்ள நம்ம cath lab la vandu patient ku அந்த stunting அந்த block on the blood vessel na release பண்ணிக்கிட்டு stent வைக்கிறது தான் normal target, but we are bringing it down to a lesser time. So அந்த diagnose பண்ணி echo பண்ணி patient வந்து pain relief பண்ணி அண்ட் பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்ல வரது பேஷண்ட்ஸ் வில் நாட் பி ஓன்லி நஞ்சு மட்டும் வலி இருக்கும்ன்றது வந்து we should not think. Patient can have multiple other abnormalities also. என்னதுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சம்புக்கு உள்ள ஒரு மோட்டர் இருக்குது, இட் இஸ் பம்பிங் வாட்டர் டு த 5th floor சப்போஸ். இப்போது பம்ப் பிரச்சனை இருந்தால் இஃப் இட் இஸ் நாட் பம்பிங் அந்த 5th floor வரைக்கும் தள்ள முடியல, அது 3rd floor வரைக்கும் தான் தள்ளுது. ஸோ மீதி 2 floors போக வேண்டியது வாட்டர் எங்கே இருக்குது இப்போ, இட் இஸ் இன் த சம்ப். ஸோ இந்த சம்ப்னா லங்ஸ். ஸோ ஹார்ட் பிரச்சனை இருக்கும்போது லங்ஸுக்கு உள்ளே தண்ணி நிற்கும். ஸோ அந்தளவு இருக்கும்போது இஃப் த லங்ஸ் ஆர் ஃபில்ட் வித் வாட்டர், ஆக்சிஜனேஷன் இஸ் எ ப்ராப்ளம். ஸோ பேஷண்ட் ஷுட் ஹாவ் அ மல்டிடிசிப்ளினரி ஆக்ஷன். எப்படின்னா அவங்களோட லங்ஸ் பார்க்கணும்,
ஹார்ட் பார்க்கணும், பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எல்லாமே ஒரே வாட்டி தான் பண்ணணும். ஸோ அந்த ஆக்சிஜனேஷன் பண்ணுறதுக்கு த பேஷண்ட் மேபி லேண்டிங் அப் இன் வென்டிலேட்டர் ஈவன். ஸோ ஆக்சிஜனேஷன் கொடுத்துக்கிட்டு உயிர் காப்பாற்றுறதுக்கு, பிகாஸ் ஆக்சிஜன் கம்மியானால் உடனே பேஷண்ட் வந்து வில் பி டிட்டரேட்டிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ அது கொடுத்து பேஷண்ட் கேத் லேப் எவ்வளோ சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணி ஸ்டண்டிங் பண்ணி, இஃப் த சென்டர் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு அந்த சென்டர் கேப்பபிள் இல்லைன்னா வில் பி கிவிங் எ மெடிக்கேஷன், ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரோக்கில் கொடுத்த மாதிரி ஒரு மெடிக்கேஷன் கொடுத்துக்கிட்டு அந்த பிளாக் வந்து அந்த கிளாட் பர்ஸ்டர்ஸ் ட்ரக்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு we can go for angio on a later date. But it is better you go with directly stunting procedure whenever possible. ஓகே, ஸோ அது டைம்லி பிரிங்கிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் அகேன் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஆல்சோ அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. குட். அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லிம் சர்ஜரிஸ். அதாவது லிம்ப் அப்படின்ற நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த கை பகுதி மற்றும் கால் பகுதியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலயமாவோ இல்லை நிறைய பேருக்கு நான் கேள்விப்படுறது என்னென்னா ஏதாவது ஒரு சர்ஜரிஸ் அங்கே பண்ணுறாங்க, அது பண்ணுறதுனால ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்னால ஏதாவது ஒரு கிளாட் ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற சில பிரச்சனைகள்னால கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ லிம் சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி கேசஸ்லாம் எந்த மாதிரி வருவாங்க சார்? எமர்ஜென்சிக்கு வந்து லிம் பொறுத்தி பார்த்தா லிம் இஸ்கீமியாஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டை ட்ராமா ஆயிடுச்சு, மீன்ஸ் லைக் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆன உடனே போன் ஃப்ராக்சர் எதனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போன் ஃப்ராக்சர் ஆனால் நம்ம கைக்குள்ள போன் மட்டும் கிடையாது, we have muscles, neurovascular bundle, ஸோ பிளட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த போன் போயிட்டு, இந்த உடஞ்ச போன் போயிட்டு அந்த பிளட் சப்ளைக்கு உள்ள, மீன்ஸ் லைக் பிளட் சப்ளைன்னு பிளாக் பண்ணதுன்னா the complete supply to the limb will be lost. ஸோ அப்படி ஆகும்போது வந்து இட்ஸ் acute limb ischemia. திஸ் கேன் ஹேப்பன் ஈவன் நார்மலாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கிளாட் எங்கள் ஹார்ட்லேருந்து போயிட்டு ஒரு லிம்முக்கு உள்ளே நிற்குதுன்னா லிம் கேன் கோ இன்டு இஸ்கீமியா. ஸோ சடனாக இது நடக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் திஸ் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் லைக் அ ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் அட்டாக்கு கொடுக்குறது இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கூட கொடுக்கணும் நம்ம. ஏன்னா அப்படி கொடுத்தா தான் லிம்னு வந்து காப்பாற்ற முடியும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு உள்ளே இருக்கிறத கிளாட் எதனா இருந்தால் வெளியே எடுத்துக்கிட்டு அந்த பிளட் சப்ளை ரீகெயின் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் சடனாக தான் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு கிளாட் அப்படின்ற ஒரு விஷயம் மேபி சடனாக கூட ஏற்படலாம்னு. அந்த மாதிரி சடனாக ஏற்படும் போது ஒரு ஒரு தனிநபருக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ், அறிகுறிகள் வந்து காமிக்கும்? ஏதாவது பெயின் இருக்குமா? பெயின், நம்னஸ், ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். ஸோ பேஷண்ட் வந்து இது வரைக்கும் இந்த லோக பெயின் நான் பார்க்கலாம், அந்த லோக எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின், நம்னஸ்னால் மரத்து போன மாதிரி, பேஷண்ட்டுக்கு வந்து மரத்து போன மாதிரி, அண்டு சில்லாக இருக்கிறது கை வந்து, எஸ்பெஷலி ஆர்டீரியல் கிளாட் எதனா இருந்தால் சில்னஸ்ஸாக, வார்ம்த் இருக்காது, ஸோ சில்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதனா இருந்தால் உடனே வந்து யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட் அண்ட் டேக் ஹிம் டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சர்ஜரிஸ்னால லிம்மில் ஏதாவது ஒரு கிளாட் வர்றதோ இல்லை சடனாக கிளாட் ஏற்படுறதுனால வரக்கூடிய விஷயங்கள். பட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராமா பேஷண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால ஏதாவது ஒரு விரலோ இல்லை கையோ கூட பிரேக் ஆகி போயிருக்கும். அப்படி இருக்கிற பேஷண்ட்டை எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்கறது நல்லது? Generally within 6 hours we can do a microvascular surgery. எதனா விரல் வந்து கட் ஆயிடுச்சுன்னா we need to see the state. இப்போது ஒரு க்ரஷ் இன்ஜுரி இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த விரல் வந்து நம்ம திரும்பி அட்டாச் பண்ணணுன்றது வந்து சில விஷயங்கள் முடியாது. பட் எக்ஸாக்ட் கட் ஆகிடுச்சு வித்தின் 6 hours நம்ம ஹாஸ்பிட்டல், வித்தின் 6 ஹவர்ஸ்னால் 6 ஹவர்ஸ்ன்றது வந்து ஹாஸ்பிட்டலோட டைம். பட் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வருவீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக வர முடிஞ்சதுன்னா they will try to re-establish this connection. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் கொண்டு வரணும்? சப்போஸ் ஒரு லிம்ப் கட் ஆகிடுச்சு, சில பேர் வந்து அப்படியே கவரில் போட்டுட்டு கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி கொண்டு வரணும்னா அந்த லிம்னு வந்து ஒரு ட்ரை ஆனது கவரில் வச்சுக்கிட்டு ஒரு ஐஸ் பேக், ஐஸ் வந்து டைரெக்டாக மேலே போடக்கூடாது, அந்த பாட்டுக்கு மேலே போடக்கூடாது, அந்த கவரில் வச்சுக்கிட்டு அந்த கவர் வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுக்கிட்டு யூ ஹாவ் டு பிரிங். அண்ட் லிம் கட் ஆனால் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டூ சம் டானிகெட்னா ஒரு கட்டுறது, ஸோ தட் ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்காமல் நீங்கள் பேஷண்ட்டை கொண்டு வருது. பிகாஸ் ப்ளீடிங் we can lose the patients by bleeding. ஸோ அதனால் அப்படி கொண்டு வந்தால் நம்ம அசஸ் பண்ணிக்கிட்டு வெதர் இட் கேன் பி ரீஅட்டாச்மெண்ட் பண்ண முடியுமா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு we will decide further.
ஓகே, தொடர்ந்து பேசுவோம். we have a caller in our show. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் தேனி மாவட்டம் அமுலா பேசுறேம்மா. ஓகேம்மா, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதம்மா. உங்களுடைய வயது என்ன? என் வயது 57மா. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசிடலாம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஒரு சமயத்தில் கில்லுன்னு கீழே வந்துட்டேன் சார். அதனால காணாவளத்தில் எம்ஆர் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஓகேங்கம்மா. எடுத்துட்டு அவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல இங்க காமிச்சேன் சார். இங்க காமிச்சதுல கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டேன். ஒரு சத்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கையில இடது கையில திடீர்னு வலிக்குது சார். அக்குள் பக்கம் நெஞ்சு பகுதி அக்குள் கீழே நெட்டுக்க கால் வலிக்குது சார். எதுவும் அட்டாக்ல ப்ராப்ளம் வருமா சார்? ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கம்மா? மறுபடியும் நீங்க அந்த கேள்வியை கேட்க முடியுமாமா? ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு? கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னாங்க. கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னாங்க. கொலஸ்ட்ரால், ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னம்மா? எனக்கு லேசா அந்த அக்குள் வலிக்குது சார். சைடுல இடது பக்கம் சைட்ல வலிக்குது. கை ஒரு பக்கம் வலிக்குது சார். உடனே வலிக்குது. அது சொல்றாங்க அப்படிலாம் வலிக்க கூடாது, அட்டாக் வந்துடும், அப்படிலாம் வலிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதேன் சார் உங்ககிட்ட டவுட் கேட்கிறேன். சோ உங்களுக்கு ஆம்பெட்ல கையில மொத்தமா வலி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஓகே, ஸோ கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு ஏஜுக்கு அதிகமாக போனால் we need to control the cholesterol levels. It's mandatory for all. எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அது அவங்களுக்கு வலி இருக்கிறது, ஒரு கையில் வலி இருந்தால் we need to first check. அது ஹார்ட்டுக்கானது ரீசனாக இல்லையான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ ஃபார் தட் இசிசி as well as cardiology கன்சல்டேஷன் ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ we have discussed already. நம்ம முன்னாடி என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கு. அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருந்தால் we have to go to the hospital and get a cardiology consultation. That is one. ஸோ இந்த பெயின் ஒன்ஸ் ஏஜ் ஃபேக்டர் இருக்கும்போது when the nerves ஏஜ் ஆக ஆக நமக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வலி வருது வெரி காமன் திங்மா. பட் at that age we need to consider அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும்போது we need to consider the cardiac issues also. ஒரு வாட்டி கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுறது பெட்டர்மா. எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். மேடம் ஒரு வருஷத்துக்கு முதல் 3 ஸ்டென்ட் வச்சிருக்கீங்க மேடம். ஓகே சார். அது இப்ப நல்லா இருக்கு. என்னென்ன எப்படி கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் மேடம். ஓகே, அதாவது நீங்க ஒரு வருடமா ஸ்டென்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, 3 வச்சிருக்கேன் மேடம். 3 ஸ்டென்ட் வச்சிருக்கீங்க. ஆமா மேடம். ஓகே, சோ 3 ஸ்டென்ட் வச்சிருக்காரு. சார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே சார், கை காலெல்லாம் ஜிப்பிட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல போய் சேர்த்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அப்ப உடனே ஆன்டியோ பண்ணி 3 இது இருக்கு, அடைப்பு இருக்கு, அப்படி எடுத்துட்டு எடுத்தாங்க சார். இப்ப ஆண்டு முக்கியத்துல நல்லா இருக்கிறேன். இருந்தாலும் எப்படி இனிமேல் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. எஸ் சார், நிச்சயமா உங்க கேள்விக்கு டாக்டர் இப்ப பதில் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஹேவ் டேக்கன் எ ப்ராம்ப்ட் ட்ரீட்மெண்ட். கரெக்டானது ட்ரீட்மெண்ட் கரெக்டானது டைம்க்கு எடுத்திருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டண்ட். ஸ்டண்ட் வச்சின பின்னாடி எல்லாரும் என்ன நினைப்பான்னா, இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு நினைப்பான். பட் அப்படி எதுவும் கிடையாது. ஸ்டண்ட் வச்சின பின்னாடி கூட ஸ்டண்ட்டுக்குள்ளே திரும்பி த்ராம்பஸ் மீன்ஸ் லைக் பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக மெடிகேஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் எதனா இமீடியட்டாக அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆனது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதனா இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். தொடர்ந்து சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் மலைமோ நகர்ல இருந்து பேசுறேன் சார். நானு ஓகேம்மா, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு மேடம். உங்களுடைய வயது? ஹலோ அம்மா, நீங்க பேசுறது நல்லாவே கேக்குது. ஒரே ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க போன்ல பேசுங்க. எனக்கு தான் மேடம் கேட்க போறது. ஓகேம்மா, உங்க கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட இப்ப கேட்டுறலாம். சரிங்க மேடம். வணக்கம்மா. ஹலோ சார், நான் போன வருஷம் ஆன்ஜியோ பண்ணேன் சார். நானு ஓகேங்கம்மா. நான் மலைமோ நகர்ல இருந்து பேசுறேன் சார். நானு போன வருஷம் SRM
தான் நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படியே குத்துதுன்னு வந்தேன் சார். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பெல்லாம் கோகுல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாங்க. ஆனா ஆஞ்சோ பண்ண இது எக்கோ எடுத்தேன், இசிஜி எடுத்தேன். எக்கோ எடுத்தேன், அதுல கண்டுபிடிக்க முடியல. இசிஜி எடுத்தேன், அதுல வந்து 5 அடைப்பு இருக்குதுன்னாங்க. வந்து உங்களுக்கு வயசு வேற ஆயிடுச்சு, 53 வயசுன்னு. ஆனா அங்க போய் நான் பண்ணேன். நானு இது அதான் இந்த ஆஞ்சோ பண்ணிட்டு நல்ல அதனால மூச்சு வாங்குதா இல்ல வந்து திரும்ப அடைப்பு எனக்கு பிரச்சனை. ஸோ நீங்க ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணிட்டீங்க இல்லையாம்மா? ஓகேம்மா, ஆன்ஜியோ பண்ணிருக்கீங்க. ஸ்டென்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆஞ்சோ பண்ணிட்டு அவங்க மாத்திரை கொடுத்துட்டாங்க. அந்த மாத்திரை ரெகுலரா சாப்பிட்டு வர சொன்னாங்க. அந்த மாத்திரையே சாப்பிடுறேன். ஆனா இப்போ வந்து திரும்பி இதுவரை உங்ககிட்ட பேசுற அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேசாவும் சளி கொஞ்சம் இருக்குது. அது இந்த ஹார்ட் இந்த நெஞ்சு வலியாலேயா இல்ல சளியாலேயா மூச்சு வாங்குது, கை மறுத்துக்குது, எனக்கு கை தூக்க முடியல, வலிக்குது, அப்படியே நரும்புக்குள்ள இழுக்கிற மாதிரி இருக்குது. அது எதனால என்ன தெரிஞ்சுக்கணும் நானு. ஓகேங்கம்மா. எப்போலேருந்து இருக்குமா இப்படி? இது வந்து இப்போ ஒரு 2 மாசமா இருக்குது சார். எனக்கு 2 மாசமாவே இருக்கு. சளி வருதா? இப்போ கூட பேசுற அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது சார் எனக்கு. ஓகே. எப்போ நீங்க கடைசியில கார்டியாலஜி பார்த்திருக்கீங்கம்மா? எப்போ கடைசியில டாக்டர்னு பார்த்திருக்கீங்கம்மா? 2 மாசம் இருக்குது. நான் ஆஞ்சோ பண்ணதே அப்படியே விட்டேன் சார். எனக்கு கொஞ்சம் வசதி கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. ரெகுலரா மருந்து மாத்திரைகள் போடணுமா? ரெகுலரா கார்டியாலஜிஸ்ட்னு கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது பிரச்சனை வந்து எந்த லோக முன்னேற்றத்துக்கு போகுதா இல்லையான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெகுலராக வந்து நீங்கள் எக்கோ பார்க்குறது இதெல்லாமே பண்ணால் தான் நமக்கு வந்து கார்டியாக் ஸ்டேட்டஸ் வந்து தெரியும். செகண்ட் திங், നിങ്ങൾക്ക് வேறு எதனா பிரச்சனைகள் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எதனா இருந்தால் நுரையீரலுக்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா നിങ്ങൾക്ക് எதுவும் ஃபீவர் எதுவும் சொல்லலாம். ஒன்லி சளி மட்டும்தான் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வி நீட் டு அசஸ் அண்ட் டயக்னோஸ்மா. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்குறது தான் பெட்டர் இதுக்கு. எஸ், அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்க, ஹரிதாங்க. ஓகேம்மா, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? அவர் எங்க வீட்டுக்காரருக்காக கேக்குறேங்க. சாரோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க? சாரோட வயசு 50. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசிடலாம். ஓகேங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். எங்க வீட்டுக்காரருக்கு இப்போ ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஸ்டெண்ட் வச்சுதுங்க. ஓகே. டேப்லெட்டே கரெக்டாவே எடுக்க மாட்டேங்கிறாருங்க. ட்ரிங்க்ஸே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சார். அதனால ஏதாவது ப்ராப்ளம்ங்களா? கண்டிப்பாம்மா. ஹெல்த்ன்றது வந்து ஒரு டாக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுமா. ஹெல்த் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ், கரெக்டான அந்த டைமுக்கு வந்து கரெக்டான மெடிகேஷன்ஸ் எடுக்காமல் கரெக்டான ஹேபிட்ஸ் இருக்காமல் இருந்தால் எஃபெக்ட் வந்து நீங்களுக்கு தான் வரும். ஒரு ஸ்டண்ட் போடுறதுனால எல்லாமே சரியாகும்ன்றது வந்து கிடையாதுமா. ஸோ யூ நீட் டு டேக் ரெகுலர், யூ ஹாவ் டு பி ஆன் ரெகுலர் ஃபாலோ அப். மெடிகேஷன்ஸ் கரெக்டாக எடுக்கணும், ரெகுலராக ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இருக்கணும், பார்த்துக்கிட்டு இது எல்லாமே பண்ணால் தான் நீங்களுக்கு வந்து சரியாகும்மா. இல்லைனா இட் கேன் ஹேப்பன், மறுபடியும் வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? மேடம், நான் விக்கிரவாண்டில இருந்து பேசுறேன். என் பேர் அமுதா மேடம். ஓகேம்மா, கேள்வி உங்களுக்காக தானா? இல்ல, வீட்டுக்காரங்க. சாரோட வயசு என்ன? சாரோட வயசு வந்து 42 மேடம். ஓகேம்மா, இப்போ உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க சார். ஓகேங்கம்மா. ஸ்டென்ட் எதுவும் வைக்கல, அது மெடிசன் மூலமாவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவருக்கு கிட்னில ஸ்டோன் இருக்கு, பித்தப்பையில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்கம்மா. பித்தப்பையவே எடுக்கணும்னுட்டாங்க, கிட்னில இருந்து ஸ்டோன் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராப்ளம் வருமாங்க சார்? மா, நீங்கள் கேட்குறது கேள்வி வந்து டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ்மா. ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து டிஃப்ரெண்ட், கிட்னிலோ பித்தப்பையிலோ வந்து ஸ்டோன் இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு பக்கம் பிரச்சனை வராதான்னு நீங்கள் கேட்டாங்கன்னா
பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இருக்கிறது பிரச்சனை தனித்தனியாக தான் பார்க்கணும். ஹார்ட்டுக்கு எடுக்க வேண்டியது மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். மாடரேட் ரிஸ்கில் வந்து இந்த பித்தப்பையில் இருக்கிறது கல் வந்து எடுக்கிறதுக்கு மீன்ஸ் லைக் கொலிசிஸ்டெக்டமி பண்ணுறதுக்கு அண்ட் கிட்னியில் இருக்கிறது ஸ்டோன் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும். எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. மூவிங் ஆன் டு த கொஸ்டின்ஸ். அவசர பிரிவில் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வருவாங்கன்னு நிறைய விவரங்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. பட் வேறு ஏதாவது கேசஸ் நாங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கேசஸ் பற்றி ஏதாவது இருக்குங்களா? எஸ் மேம், லைக் நமக்கு பாய்சனிங் கேசஸ் வந்து வரும். ஓகே. ஸோ பாய்சனிங் நம்ம எடுத்தால் இட் கேன் பி a snake bite, இட் கேன் பி ஆல்சோ a overdose, டேப்லெட் ஓவர்டோஸ். ஸோ இப்போ வீட்டில் பாட்டி தாத்தா வந்து டேப்லெட் எடுக்கிறது, ஒரு சின்ன குழந்தை பார்த்துக்கிட்டு அவங்க டெய்லி எடுக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு எடுக்கிறது. ஸோ அவங்களுக்கு அந்த டோசேஸ் இதெல்லாமே மாறும். ஸோ ரீசெண்ட்லி we have seen ஒரு ஸ்னேக் பைட்டு. எப்படின்னா அவங்களுக்கு பாம்பு கடிச்சதே தெரியல. ஸோ ஒரு 10 days பேக் வந்து ஒரு சின்ன மைல்டு ஒரு சின்ன குட்டியானது ஒரு டாட் மாதிரி இருந்தது. அவங்க போயிட்டு நியர்பை நேச்சுரல் டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க. பார்த்த பின்னாடி அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 days அவங்க அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபார் த 5 days ஷி வாஸ் இன் ஹோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 10 days கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும்போது வந்து we consider அது பார்த்தியே நம்ம யோசிக்க மாட்டோம். பட் இந்த எமர்ஜென்சி இஸ் அ ரேப்பிட் ரெஸ்பான்ஸ். we look all the things at the single point of time. ஸோ இப்படி பார்க்கும்போது we are நம்ம ஏபிஜின்றது ஒரு டெஸ்ட் எடுப்போம். ஸோ அந்த ஏபிஜியில் வந்து கிரியாட்டினின்றது உப்பு கிட்னிக்கு பார்க்குறது டெஸ்ட் வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் 19. நார்மலி 1 தான் இருக்கணும், 1.2 தான் இருக்கணும். அவங்களுக்கு 19 இருக்குது. ஏன் இவ்வளோ லோகோ டேமேஜ் ஆகிடுச்சு கிட்னி? ஆனால் நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவாக அவங்க கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன ஏதோ ஒரு பூச்சி கடித்த மாதிரி இருந்தது சார் எனக்கு 10 days பேக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் ஆஃப்டர் 10 days நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தா அது கிளாட் ஆகலை. ஸோ தென் வி ஹவ் காட் அ சஸ்பிஷன் பாம்பு கடிச்சிருச்சான்னு. வி ஹவ் கிவன் ஆன்டிஸ்னேக் வீனம் ஆஃப்டர் 10 days. 10 daysக்கு அப்புறம் கொடுத்த பின்னாடி த ப்ளீடிங் மீன்ஸ் லைக் அந்த ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் இஸ் ரிவர்ட்டட். ஸோ தட் மீன்ஸ் த ரிவர்சல் ஆஃப் பாய்சன் வந்து இருந்தது 10 daysக்கு அப்புறம். இட்ஸ் அ குவைட் இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இந்த மாதிரி நமக்கு நிறைய கேசஸ் வரும். ஓகே. ஸோ டேப்லெட் ஓவர்டோஸ், சில டேப்லெட்ஸ்க்கு வந்து ஆன்டிடோட்ஸ் இருக்கும். பெஸ்டிசைட்ஸ், ஓபிசி பாய்சனிங், இதுக்கு அட்ரோபின்ன்றது ஒரு ஆன்டிடோட். இந்த மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிக்கானது ஆன்டிடோட் இருந்தால் நம்ம உடனே கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா டேப்லெட்ஸ்ன்றது இந்த மேனுஃபேக்சரிங்கே எப்படி இருக்கும்னா நம்ம எடுத்த உடனே அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேப்லெட்ஸ் வந்து ஒரு 10 டேப்லெட் எடுத்த உடனே அப்சார்ப்ஷன் வந்து சீக்கிரமாக ஆகும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆகணும். ரீச் ஆன உடனே உள்ளே இருக்கிறத டேப்லெட்ஸ் இன்னும் எதனா அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறத டேப்லெட்ஸ் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி பிளட்டுக்குள்ளே மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன் மோர் திங், இஃப் பாசிபிள் முல்தானி மிட்டி இருக்கும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு உள்ள இஃப் யூ டேக் ஒரு ஃபுல் கிளாஸில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடித்தா திஸ் வில் ட்ரை டு ப்ரிவெண்ட் த அப்சார்ப்ஷன் ஆஃப் தி பாய்சன். இந்த டேப்லெட்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் கம்மி பண்ணுவோம். ஸோ வந்தக்கப்புறம் we will give the activated charcoal. ஸோ activated charcoal also prevents means like அந்த சார்கோலுக்கு மேலே இந்த பாய்சனை அப்சார்ப் பண்ணி prevent absorbing into the body. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், குழந்தைகள் வந்து சில டைமில் தே பிகம் அன்கான்ஷியஸ். சில டேப்லெட் சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டாரா இல்லையான்றதே தெரியாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து குழந்தைகள் யூ நீட் டு see the பல்ஸ் இருந்தால் டைரெக்டாக நாங்கள் ஹெட் அண்ட் கொஞ்சம் எலிவேஷனில் வச்சுக்கிட்டு உடனே கூட்டுட்டு வாங்க. ஸோ அப்படி பண்ணால் we can try to see what poison it is and bring him out of the state. எஸ், இப்போ நீங்கள் சொன்னதில் ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்கன்னா நம்ம கவனிக்கிறது இல்லை. அவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டுருவோம். பட் பார்த்தா வீட்டில் இருக்க பெரியவங்களுடைய மாத்திரையை வந்து பை ஆக்சிடென்ட் அவங்க கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆர் பேரண்ட்ஸ் ஆர் டு தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ்? Anything apart from normal dose is a overdose and we consider it as poison. Okay. So normal dose-க்கு மேலே போனால் it is poison. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன ஆகுதுன்னா, ஒரு பீடியாட்ரிக் மதருக்கு வந்து மீன்ஸ் லைக் ஒரு குழந்தையோட மதருக்கு நம்ம பேராசெட்டமால் எவ்ரி 6th hourலேயே நீங்கள் கொடுங்கம்மா சொல்லிட்டோம்.
மதர் வந்து செகண்ட் டே வந்துக்கிட்டு ஃபீவர் குறையவே இல்லை சார், அதனால நான் ஒரு நாளுக்கு கொடுக்க வேண்டியது எல்லா மெடிக்கேஷன் ஒரே வாட்டி கொடுத்துட்டான் అని சொல்லியிருக்காங்க. ஸோ பேராசிட்டமால் அவ்வளோ டோஸ் கொடுக்கறது வந்து யூ நீட் டு ரிமெம்பர், ஒரு கட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு கட் ஆயிடுச்சுன்னா நம்ம தையல் போட்டுறதுனால அன்றைக்கே அந்த காயம் வந்து குறையாது. ஸோ அந்த காயம் குறையிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இட் கேன் பி லைக் 1 week 10 days டைம் எடுக்கும். ஸோ ஃபீவர் வந்தால் டேப்லெட் டோசேஜ் கொடுக்கறது ஆர் எனி அதர் மெடிக்கேஷன் நம்ம எடுத்த உடனே அதோட எஃபெக்ட்ஸ் வந்து வரத்துக்கு டைம் எடுக்கும். இந்த டைம் மீன்ஸ் லைக் இன்னைக்கு குடித்தா 3 daysக்கு அப்புறம் எஃபெக்ட்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, எது எஃபெக்ட் வரலான்னு வெயிட் பண்ணக்கூடாது. வி நீட் டு டூ த இன்டர்வென்ஷன்ஸை, என்ன பண்ண முடியும் வெளியே கொண்டு வரத்துக்குன்றதை பார்த்துக்கிட்டு வி ஹாவ் டு ஆக்ட். தட் இஸ் ஒன். அதர் டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் லைக் ட்ராமா பேஷண்ட்டு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து மேஜர் ஆக்சிடெண்ட்டில் limb injuries, head injuries இதில் வராங்கன்ற சுச்சுவேஷன்ஸில் we follow protocolized things like ATLS, Advanced Trauma Life Support, அந்த ப்ரோட்டோகாலைஸ்டு வேயில் வந்து நம்ம போவோம். இந்த ப்ரோட்டோகாலைஸ்டு வேயில் போகிறதுனால ஃபஸ்ட் we address the life threatening injuries, just like டென்ஷன் நிமோதொராக்ஸ். நம்ம சில படங்களில் பார்ப்போம். சில படங்களில் பார்ப்போம் நிமோதொராக்ஸ் இருக்கும்போது ஒரு நீடில் வச்சுக்கிட்டு we will remove the air. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது we address the immediate interventions that to be done. எஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ஒரு 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 மினி செமினாரே நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா அபவுட் எமர்ஜென்சி செக்ஷன், அபவுட் அவசர கால பிரிவு, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஏற்கனவே சொன்னார் ஒவ்வொருத்தருடைய ஹெல்த்தும் வந்துட்டு இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அதனால் அனைவரும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது நலம் அறிவோம்.